வணக்கம் இந்தியா கிரேட் ரசிகர்களே, துப்பாக்கி படத்துடைய விமர்சனத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் கொடுத்த விமர்சனம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு நல்ல பரபரப்பாக பேசப்பட்ட படம், ரிவ்யூ நிறைய பேருக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது என்ன படம்னா நீர்ப்பறவை. நீர்ப்பறவை டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சீனு ராமசாமி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைரக்டர். தென்மேற்கு பருவக்காற்று கமர்ஷியல் ஆங்கிளே விடுங்க, அப்படி ஒரு படம் வந்ததுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சுது அந்த படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான். அதாவது தியேட்டர் விட்டு எடுத்ததுக்கப்புறம். பட் ஏன் தியேட்டர் விட்டு அவ்வளோ சீக்கிரம் எடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பட் அந்த படம் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு படம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுத்துக்காருன்னு பார்த்தா, இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய கடல் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பரவலாக ஃபேமஸ் ஆகிட்டு வருது. மணிரத்னம் அந்த பக்கம் கடல்னு ஒரு படம் எடுக்கிறாரு. திடீர்னு ஒரு ஷிப்பு, பிரதிபா காவேரின்ற ஒரு ஷிப்பு வந்து தர தட்டி தின்னாங்க, நம்ம சாந்தோமுக்கு வந்துச்சு. இப்போ இவர் வந்து நீர்ப்பறவைன்னு கடல் சம்பந்தமாகவே ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ எப்படின்னா, இந்த ஷிப்பு வந்து கரையில் வந்தது, அது வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு நியூஸ் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலில் மாட்டின சில செயிலர்ஸை காப்பாற்றுறதுக்கே சில மீனவர்கள் தான் ஸ்விம் பண்ணி தைரியமாக போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மீனவர்களுடைய பெருமையை அப்போ நான் டிவியில் சொன்னேன். இங்கே சீனு ராமசாமி மீனவர்களுடைய பெருமையை ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காரு நீர்ப்பறவை படத்தில். ஸோ இந்த படத்துடைய சப்ஜெக்ட், அதாவது ஃபுல் தண்ணி, ஃபுல் யூனிட்டே ஃபுல் தண்ணியில் இருந்திருக்கு அப்படின்னு ஒன்று நக்கலாக பார்க்காதீங்க. நான் சொல்கிறது கடல் தண்ணியில். சப்ஜெக்டே அங்கே தான். ஹீரோ எந்த விதத்தில் தண்ணியோட சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதத்தில் தண்ணியோட சம்மந்தப்படுறாரு. ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூசிங்கில் பார்த்தா ஃபுல் குடி, அதாவது குடிச்சினே இருக்கார் படம் பூரா முதல் பாதியில். ஆனால் ரெண்டாவது பாதியில் லைஃப் மாறும்போது அப்போ இருக்கிற தண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர். அதில் தொழிலுக்கு போகிறார் பாருங்க. ஸோ அங்கே வந்து தண்ணி, இந்த தண்ணியிலேருந்து அந்த தண்ணிக்கு மாறுறார் ஆக்டர் விஷ்ணு. பட் இதுக்கான காரணம் யார்? கன்னி. உங்களுக்கே தெரியும், அது நக்சலைட்டாக இருக்கட்டும், இல்லை பேட்டர் ரவுடியாக இருக்கட்டும், டெரரிஸ்டாக இருக்கட்டும், யாராலையும் கவர்மெண்ட்டால் மாற்ற முடியாது, அப்பா அம்மாவால் மாற்ற முடியாது, நண்பர்களாலையும் மாற்ற முடியாது. ஒரே ஒரு காதலி வந்தாங்கன்னா அவங்க யாரை வேணால் மாற்றுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி ஒரு காதலி அந்த குடிச்சிட்டு இருக்கிற அந்த ஹீரோவை லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்றுறாங்க. அதுதான் சுனைனா. சுனைனாவுடைய ரோல் என்ன? அதாவது இப்போது கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் வந்து யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து கேட்டு அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு அவங்க ப்ரே பண்ணுறாங்க, கர்த்தருக்கு ப்ரே பண்ணுறாங்க. அதுக்காக சில டொனேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி சர்ச்சில் ரெமிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு தூய்மையான ஒரு ரோல் ஹீரோயினுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்மணி குடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோவோட கான்டாக்டில் வந்து ஹீரோ அந்த ஹீரோயினால் மனசு மாறினார்னா அவருடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றது செகண்ட் ஹாஃப். ஸோ முதல் பாதியில் தண்ணி, ஃபுல் தண்ணி ராசி ஹீரோ, குறுக்க வருது ஒரு கன்னி ராசி, கன்னி பெண்ணால் லைஃப் மறுபடியும் கடல் நீரில் மாறுது, அங்கே மறுபடியும் தண்ணி ராசி. ஸோ இந்த லைஃப் எப்படி மாறுதுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு சீனு ராமசாமி. பட் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதில் என்னென்னா, இப்போ ஒரு கிறிஸ்டியன் கேரக்டராக வர்றாரு ஹீரோ. அவர் நான் ஸ்டாப்பாக குடிச்சுன்னே இருக்கார். ஓகே, அவர் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து அவர் விடுவிச்சு அவர் நல்லவராக மாறணும், ஒரு மனிதனாக மாறணும் சொசைட்டிலன்னா அங்கே ஹெல்ப் பண்ணுறது ஒரு ஹிந்து. ஸோ கிறிஸ்டியனுக்கு ஃபஸ்ட்டு பர்சனலாக அவர் மாறுறதுக்கு ஒரு ஹிந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் லவ் சக்ஸஸ் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னா ப்ரொஃபஷ்னலாக அவர் பொறுப்பாக ஏதாவது சாதிக்கணும். அவர் எப்படி பொறுப்பாக சாதிக்கிறாருங்கிறத ஹெல்ப் பண்ணுறது ஒரு முஸ்லீம். ஸோ பர்சனல் லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு ஹிந்து, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுறது ஒரு முஸ்லீம். அதாவது படகு தயாரிக்கிறவர் சமுத்திரகனி, அவர் தான் படகுலாம் நிறைய தயார் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த ஹீரோவுக்கு எப்படி ஒத்துழைச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணி ப்ரொஃபஷனலாக அவர் முன்னுக்கு வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இந்த ரிலீஜியஸ் இன்டெகிரேஷன் இருக்குது பாருங்கள், நேஷ்னல் இன்டெகிரேஷன், 3 ரிலிஜன்ஸ் ரொம்ப அழகாக இந்த கதையில் கொண்டு வந்ததுக்கு சீனு ராமசாமி ஹேட்ஸ் ஆஃப். அவர் காமிச்சிருக்கிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னே தியேட்டர் உள்ள போகணும், ஒத்த சொல்லாலே அப்படி ஒரு குத்துப்பாட்டில் நாங்கள் டான்ஸ் ஆடணும், 4-5 ஃபைட்டில் எகிரி குதிக்கணும், விசில் அடிக்கணும், 4 ரொமான்ஸ் சாங் பார்க்கணும், குளிக்கிற சீன் பார்க்கணும், அந்த ஆங்கிளில் போனீங்கன்னா அந்த டைப் ஆஃப் ஃபிலிம் இது கிடையாது. சீனு ராமசாமின்ற டேரக்டர் வந்து ரொம்ப ஆனஸ்டான ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. கதை இது தான், இந்த ஸ்டைலில் தான் நான் எடுக்கிறேன்றது. ஆக்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு டாப் 10 லிஸ்ட்டே போடலாம், யார் யார் பெஸ்ட்டாக நடிச்சிருக்காங்கன்னு. பட் அந்த நடிப்பு ஆங்கிளில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஹீரோ விஷ்ணுவுடைய அப்பாவா ராம்ன்ற ஒருத்தர், ராம்ன்ற ஒரு ஆக்டர், அவர் தான் அப்பா கேரக்டரில். அவர் வந்து பையனை வந்து எந்த இடத்துல திட்டணுமோ, ஒரு நார்மல் சராசரியாக நம்ம லைஃப்பில் பார்க்கும்போது ஒரு அப்பா எந்த இடத்துல திட்டுவாரோ அந்த இடத்துல அவர் திட்டுறாரு. எப்போ வந்து பையனுக்காக ஃபீல் பண்ணணுமோ அப்போ ஃபீல் பண்ணுறது, பையனுடைய பெருமையை நினச்சி அப்படியே டோட்டலாக அப்படியே குஷியாகுது. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை வந்து பாடி லாங்குவேஜை ரொம்ப பிரமாதமாக காமிச்சிருக்காரு.
டாப் 10 லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டிங் ஆனர்ஸ் வந்து அந்த ராம்க்கு தான் நான் கொடுப்பேன். என்னுடைய ஓட் அவருக்கு தான். எஸ்பெஷலி அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பையன் இப்படி குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக பணத்தை செலவழிச்சுட்டு அவங்க கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறானே அப்படின்ட்டு இந்த கோபமாக நடக்கிற நடை, அதுக்கப்புறம் வேதனையில் டோட்டலாக உடம்பு ட்ரூப் ஆகி நடக்கிற ஒரு நடை, அதுக்கப்புறம் பையன் வந்து சூப்பராக முன்னு வந்துட்டு இருக்கான். ஒரு பொறுப்பு வந்திருக்கு பையனுக்கு. படகு ஒன்று அவன் வந்து லோன் வாங்கி ஒரு படகு தனக்கே சொந்தமாக ஒரு படகு வாங்கி அவன் மீனவனாக மாறுறான். ஃபுல் ஃப்ளெஜ்டு மீனவனாக மாறுறான்றச்சே பெருமையாக அவர் ஷோல்டர் அப்படி ரைஸ் பண்ணி நடக்கிற நடை. குறிப்பாக ஒரு பர்டிகுலர் சீன் பார்த்தீங்கன்னா, பையன் வந்து அப்பா பேர்லேயே வந்து ஒரு படகு, அப்பாவுடைய பேரே அந்த படகுல பொறிச்சு அந்த படகு தான் அவர் வந்து பொறுப்பாக இனிமேல் தொழிலுக்கு யூஸ் பண்ண போகிறான்ருச்சு. அந்த படகு ரெடியானோடனே அந்த பையனுடைய அப்பா கேரக்டர், ராம் கேரக்டர் நடந்து வராரு. சமுத்திரக்கனி தான் அந்த படகு தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆங்கிளில் அப்பா அந்த படகு பண்ணி கொடுத்தவர் கூட பார்க்காம அந்த படகு மேலேயே அந்த அது வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த படகு மேலே அவ்வளோ பெருமையாக அதை பார்த்துட்டு நடந்து வர்றாரு பாருங்க. அந்த சீனில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் ராம். அஃப்கோர்ஸ் ஃபுல் கிரெடிட் வந்து டைரக்டர் சீனு ராமசாமிக்கு தான். கேரக்டரை ஹெச் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பக்கம் சுனேனோடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு கிறிஸ்டியன் கேர்ள், ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள், ஒரு கிறிஸ்டியன் கேர்ள், மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுறவங்க, சாந்தமான ஒரு பொண்ணு, ரொம்ப சிம்பிளான ஒரு பொண்ணு, லுக்ஸ் வைஸ் ஆக்டிங் வைஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டாக சூட் ஆகிருக்கு. அவங்க எமோட் பண்ணுற விதம், கடைசியில் வந்து ஹஸ்பண்டை காணும் அப்படின்ற ஆங்கிளில் வந்து அவங்க எமோட் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சரண்யா இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இதில் ஹீரோ விஷ்ணுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. நிறைய ஹீரோஸ் ஐயோ இந்த சப்ஜெக்ட் நமக்கு மாட்டாமல் போச்சே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோல். ரொம்ப பொறுப்பே இல்லாத ஒரு இளைஞனாக குடிச்சு தெரிகிற ஒரு இளைஞன், அதுக்கப்புறம் இப்படி பொறுப்பு வந்து படகு ஓட்டுறாரு, மீன் பிடிச்சின்னு வர்றாரு அப்படின்ற ஒரு ரோல் அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு பர்டிகுலர் சீன் சொல்லணும்னா, அந்த கூட இருக்கிற மக்கள்லாம் வந்து இல்லை மீனவர்கள்லாம் உனக்கு கட்டுமரத்தில் நிற்க கூட தெரியாதுடா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சவாலாக எடுத்துன்னு அந்த தத்தளிக்கிற ஒரு கட்டுமரத்தில் நிற்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ நிற்க ட்ரை பண்ணும்போது நிறைய சர்க்கிள்கள் இருக்குது. ஃபெயிலியர் வந்து எப்படி அந்த கட்டுமரத்தில் அவர் ஸ்டெடியாக வந்து நிற்கிறாரு. இங்கே கூட ஒத்துழைக்கிறது யாருன்னா, நீங்கள் மியூசிக் ரகுநந்தன் ஒருத்தர் போட்டிருக்காரு, மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபிஷர் ஃபோக்குடைய மைண்ட் செட்டெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு சப்ஜெக்டில் நம்ம டோட்டலாக இன்வால்வ் ஆகணுங்கிற ஆங்கிளில் ரொம்ப பிரமாதமாக சாங்ஸ் மட்டும் இல்லை ரீ ரெக்கார்டிங்கும் பிச்சு உதறிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் ரகுநந்தன். ஸோ அந்த கட்டுமரத்தில் நிற்க ட்ரை பண்ணுறாரு பாருங்க ஹீரோ. அதில் தடுக்கி விழுந்து சறுக்கி விழுந்து எப்படி வந்து ஃபர்மாக தன்னுடைய காலை அது மேலே ரெஸ்ட் பண்ணுறாரு, எப்படி ஜெயிக்கிறார் அந்த ஒரு சின்ன டெஸ்ட்டில் அப்படிங்கிற ஆங்கிள்லேயே மியூசிக் வந்து எப்படி வந்து சாதாரணமாக இருக்கிற மியூசிக் வந்து திடீர்னு பயங்கர டெம்போவோட ரைஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து மியூசிஷியன், கம்போசர் ப்ளஸ் ஹீரோ ரெண்டு பேரும் சூப்பராக ஸ்கோர் பண்ணுறாங்க. இது அனதர் ப்ளஸ் பாயிண்ட். இப்போ வாழ்க்கையிலேயே உங்களுக்கு வந்து நிறைய வைசஸ் இருக்குது, வீட்லேயே திட்டினே இருக்காங்க, நீ உருப்படவே மாட்டேன்னு திட்டின்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்களும் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் கொஞ்சம் லைஃப்பில் மாற முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு வளர்கிறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக இன்னொருத்தர் வந்து உங்களை மட்டன் தட்டி உனக்கு வராது, நீ வேஸ்ட்டு, நீ மீன் விற்கிறது கூட லாய்க்கு இல்லை, உன்னால் படகுல ஏற கூட முடியாது, உன்னால் நீ வெத்து, நீ குடிகாரன், நீ உருப்படாதவன் அப்படின்னு சொசைட்டியை சொல்லும்போது அதையும் மீறி உங்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை, அது அஃப்கோர்ஸ் ஹீரோயினால் தான் வரும், ஹீரோயினுடைய கான்டாக்ட்னால தான் அது வருது. அது வந்தப்புறம் நீங்கள் எப்படி லைஃப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னுக்கு வரீங்க அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த படம் ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. அங்கே வந்து டைரக்டர் மறுபடியும் ஸ்கோர் பண்ணுறார் அமைச்சிருக்கிற சீன்ஸில். சரியில்ல வேறு என்னெல்லாம் பாயிண்ட் சொல்லலான்னு பார்த்தா, சினிமாட்டோகிராஃபி பாலசுப்ரமணியன். கடல் வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு ப்ளூ இல்லை க்ரீனிஷ் ப்ளூ இந்த கலரில் தெரியும். இந்த கலரே கடலுடைய கலரே மூடுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடத்துல மாறுது. பட் அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதை சினிமாட்டோகிராஃபியில் பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணி அந்த மூட், ஒருத்தர் முன்னுக்கு வர அந்த மூட் இருக்குது பாருங்கள், ரொம்ப டவுன்லேருந்து மேலே வர மூட், அது ரொம்ப பாசிட்டிவாக காமிச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். அதுவும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. வேறு விஷயங்கள் சிலலாம் நம்ம ஆங்கிளில் குதர்க்கமாக ஏதாவது யோசிச்சா அவங்களுக்கே தெரியல என்னென்னலாம் சொல்லுவேன்னு. அதில் அஃப்கோர்ஸ் சரண்யா கேரக்டர் வராங்க, ஹீரோவுடைய அம்மா சரண்யா அப்படின்னு நான் சொன்னதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். விக்கி அழுவாங்கல்ல, கரெக்ட். இதுலேயும் பயங்கரமாக அழுறாங்க. எனக்கு சின்ன டவுட், படத்தில் வந்து இந்த ராமேஸ்வரத்தில் கடலை காமிக்கிறாங்க, கடலுடைய வாட்டர் லெவல் எப்படி பேலன்ஸ்டாக அதே லெவல் இருக்குன்றதுக்கு நான் சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஹீரோ வந்து விஷ்ணு குடிச்சுனே இருக்கார் படத்தில், கடலில் இருக்கிற தண்ணியெலாம் கூட குடிக்கிறார். கடலே வற்றி போய் வெறும் லேண்ட் ஆகி ஃப்ளாட்டு போட்டுலாம் பொழுது அந்த அளவுக்கு குடிக்கிறார், அவ்வளோ தண்ணி இன்டேக் போயினே இருக்கு. ஆனால் ஹீரோவுடைய அம்மா அழுதுனே இருக்காங்க, உப்பு தண்ணி வெளில வந்துனே இருக்கு. ஸோ இவங்க எடுக்கிற தண்ணிலாம் அவங்க அழுகை மூலமாக காம்பன்சேட் ஆகி மறுபடியும் கடலில் வந்து அலை மறுபடியும் பெருகுது அப்படின்ற ஒரு சின்ன ஆராய்ச்சியை பண்ணு. சரண்யா வந்து அவங்க வந்து மோஸ்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு. அம்மா ரோலில் அவங்க வந்தாங்கன்னா கிளியர் பாஸ்
அவங்க வந்து பாஸ் மார்க் எல்லாருமே கொடுத்துருவாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அத்தனை டேரக்டர்ஸுமே அவங்கள வரும்போதே நீங்கள் ஷூட்டிங் வரைச்சே கொஞ்சம் லைட்டாக எழுதுனே வாங்க ப்ளீஸ், ஏன்னா மூட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கலகலப்பாக பேச வேண்டிய சீன்னா கூட இல்லை நீங்கள் அழுதுட்டா பெட்றீங்க, கொஞ்சம் அழுதிங்கன்னா கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் இந்த சீன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி அவங்க ஏன் அழறாங்கன்னு தெரில. அவங்களுக்கு இன்வேரியபிளி அவங்களுக்கு கொடுக்குற ரோல் எப்படி தெரியல, பையன் உதவாகரையாக இருப்பான், அப்பங்கார வந்து பையனை சேமத்திட்டு திட்டுவான், இது உருப்படாது நாதாரி அப்படின்னு கச்சாமச்சான் அப்பா திட்டும்போது அவனுக்கு என்ன அவன் குறைச்சல், அவன் ராஜா மாதிரி இருக்கான், ஒவ்வொரு கண்ணுக்கு எப்படி வேணா திட்டம், என் பையன் எனக்கு வந்து தங்கம் தான், இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறதுக்கு அவங்களே ஸ்பான்சர் பண்ணுறாங்க. திஸ் பார்ட் ஆஃப் த போதை ஸ்பான்சர்ட் பை மதர் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து நிறைய துட்டெல்லாம் கொடுக்குறாங்க. துட்டு கம்மி பண்ணணும், அதாவது குடியை வந்து டோட்டலாக விட வைக்க முடியாது, குடிப்பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க தான் வைக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஹீரோ யார் யார்ட்டெல்லாம் குடிக்கு வந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு பணம் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் வாங்குறாரு. ஒரு பாதிரியார்கிட்ட போய் துட்டு வேணும் ஃபாதர் நான் குடிக்கணும் அப்படின்றாரு. ஒரு பாய் இருந்தார், நான் பாய் கொஞ்சம் துட்டு கொடுங்களேன் குடிக்கணும். யார் யாரெல்லாம் எதிரில் வராங்களோ, அதாவது குடி யார் விற்கிறாங்களோ அவங்கள தவிர எல்லாத்தையும் போய் கேட்குறாரு குடிக்கிறதுக்கு துட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர் ப்ரோக்ராமே பண்ணலாம், அந்த அளவுக்கு நான் ஸ்டாப்பாக குடிச்சுனே இருக்காரு ஹீரோ. முதல்ல ஒரு அரை மணி நேரம் படம் ஆரம்பிச்சு, அந்த முதல் அரை மணி நேரத்தில் இந்த குடி சீனில் இதை கொஞ்சம் கட் ஷாட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கதைக்கு குயிக்காக வந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது நீங்களும் அதில் தெரிஞ்சுப்பீங்க. ஓப்பனிங்கில் படம் ஓப்பனிங்கில் நந்திதா தாஸ் வராங்க, அழகி புகழ் நந்திதா தாஸ் வராங்க. நந்திதா தாஸ் எதுக்கு வராங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளாஷ்பேக். 25 வருஷத்துக்கு முன்னாடி கடலில் போய் காணாமல் போன என் புருஷன் அவர் மறுபடியும் வருவார், லைக் பாரத ராஜா ஃபிலிம் மைல் வெயிட்டிங் ஃபார் ஜப்பானின்னு அந்த டைப்பில் வெயிட் பண்ணினே இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பாரத ராஜாவுடைய ஃபிலிம் மேக்கிங் ட்ரைட்ஸ் நிறைய எனக்கு கண்ணில் பட்டுது. ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கும் பாரத ராஜா படம் எடுத்தாருன்னா எப்படி இருக்கும், கடலோர கவிதைகள், அலைகள் ஓய்வதில்லை, ஏன்னா பேக் ட்ராப்பும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. ஸோ சீனு ராமசாமி அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரிஜினாலிட்டியை தான் பாராட்டணும், ஏன்னா அந்த கதையில் வந்து அவ்வளோ ஒரிஜினாலிட்டி இருக்குது, எடுக்கிற சீன்ஸில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிரமாதமாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த முதல் ஹாஃப் அன் ஹவரில் அந்த குடிக்கிற சீன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கதைக்குள்ளே வந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த படத்தில் எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வேணால் இந்த படத்தில் திடீர்னு ஒரு நியூஸ் சேனலில் மீனவர்களின் அவதி அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களை பற்றி நம்ம போய் நியூஸ் சேனலில் போய் படம் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட வியூஸ்லாம் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நியூஸ் பேக்ட்ராப்பில் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த படத்தில். பட் அதையும் மீறி கதையை ரொம்ப பிரமாதமாக மேலோட்டமாக மேலோங்கி நிற்கிற மாதிரி கதையை கொண்டு வந்திருக்காரு. அங்கே மறுபடியும் டைரக்டருக்கு பாராட்டு சொல்லலாம். அண்டு நான் சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸில் வந்து நீங்கள் வந்து டாப் 10 லிஸ்ட்டே போடலாம். அதில் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு டாப்பில் வந்து பாஸ் பண்ணுறது வந்து இந்த ராம் கேரக்டர். மியூசிக் இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா இப்போ வந்து அந்த மீனவர் சப்ஜெக்ட் இந்த கடலில் காமிக்கணும், கடலில் மீனவர்கள் எப்படி போராடுறாங்கன்னு காமிக்கணும் அப்படின்லாம் பார்க்கும்போது அந்த மைண்ட் செட்டை வந்து நல்லா புரிஞ்சுட்டு ஃபோக் டியூன்ஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது கிரியேட் பண்ணுறது. இதில் ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணியிருக்காரு ரகுநந்தன். ரீரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு கதையை நவுத்துறதுக்கு. பிகாஸ் இதில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்கிற மாதிரி இன்சிடென்ட்ஸ் பெருசாக கதையில் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது ஒரு ஹீரோட ஒருத்தர் மோதுறாரு, அவர் தான் வேணாப்பாரு கட்சியில் கிளைமேக்ஸில் இவரோட ஒரு பெரிய ஃபைட் வரும், அவர் ஜெயிச்சு கட்சியில் இவர் ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இன்சிடென்ட் எதுவுமே கிடையாது. ஹீரோ குடிகாரராக இருக்காரு, முன்னுக்கு வர ட்ரை பண்ணுறாரு, ஹீரோயினோட கான்டாக்ட் மூலமாக ஒரு பொறுப்பு வருது, அதுக்கப்புறம் முன்னுக்கு வரார், அதுக்கப்புறம் ஒரு காணாமல் போகிறார். அது என்னங்கிறது தான் சஸ்பென்ஸை தவிர கடைசியில் ஒரு பயங்கர கிளைமேக்ஸ் ஃபைட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மணிரத்னம் படம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது கடல் படம் கூட கிட்டத்தட்ட இந்த கதைன்னு கேள்விப்பட்டேன், அதனால் மறுபடியும் ரெஃபரன்ஸுக்கு வரேன். மணிரத்னம் படம் பெரும்பாலும் ஒரு படத்தில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா முதல்ல 2 பேர் எலியும் பூனையும் டாம் அண்ட் ஜெரி அடிச்சுப்பாங்க, எதிரில் வரிசையெல்லாம் அடிச்சுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து டுவர்ட்ஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கு காமனாக யாராவது ஒரு எனிமி வருவாங்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த எனிமியை எப்படி தீர்த்து கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி போகும். ஸோ அந்த ஸ்டைலில் இதில் வந்து பெருசாக ஒரு எனிமி ஒரு வில்லன் ஹீரோக்கு எதிராக அப்படின்லாம் இல்லாமல் கதையோடி அப்படியே ரியாலிட்டியோடு எடுத்துன்னு போயிருக்காரு டைரக்டர். சூப்பரான ஒரு விஷயம். ஸோ பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நீர்ப்பறவையில் இருக்குது. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா படம் வந்து ரியாலிட்டி தான், அதில் டவுட்டே கிடையாது. இந்த அளவுக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டி ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபுல் யூனிட்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப். எதுக்கு சொல்லணும்னா ராமேஸ்வரத்தில் அந்த கடல் பகுதியில் அந்த படம் படக்கிற வெயிலில் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துருக்கிற ஸ்ட்ரெயின் இல்லை எக்ஸ்ட்ராடினரி. அதெல்லாம் வந்து எல்லாமே சிங்கிள் டேக்கில் எடுக்க முடியாது, 10-15 டேக் ஆகிருக்கும். இல்லை ஊர் மக்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியாக ரியாலிட்டிக்கு ரொம்ப க்ளோஸாக எடுத்த சீன்ஸுக்கு மொத்த யூனிட்டுக்குமே நம்ம வந்து பாராட்டணும். ஒவ்வொரு டெக்னீஷியனும் கலக்கியிருக்காங்க, இதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். பட் ஸ்டில் டோட்டலாக ரியாலிட்டி அப்படின்னு பப்ளிக்கு போய் சேரணும் ஒரு ப்ராடக்ட்னு பார்க்கும்போது
ரியாலிட்டி கூட கொஞ்சம் மசாலாத்தனம், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு, இதெல்லாம் வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம வரதே ஒரு சினிமா ஹால்குள்ளே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தானே. பட் அந்த ஆங்கிளில் இதில் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு நார்மல் யங்ஸ்டர் ஸ்ட்ரெயிட்டாக அந்த படத்துக்குள்ளே வந்துட்டு அப்படி ரிலாக்ஸ்டாக படம் பார்க்கணுன்னா அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு இதில் எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தா ரொம்ப கம்மி. நீங்கள் பயங்கர ஆர்டன்ட் ஃபிலிம் லவராக இருந்து கதையோட பயங்கரமாக நீங்கள் லவ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் உள்ளே போனீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரசிப்பீங்க. எத்தனையோ பேரை பாராட்டணும். டயலாக் ரைட்டர் ஜெயமோகன் அவர் வந்து ரொம்ப ஏஸ் டயலாக் ரைட்டர். எந்த இடத்துலையுமே பஞ்ச் டயலாக்லாம், கடல்ங்கிறது கடவுள் மாதிரி, கட்டுறது கடல் அளவு இல்லை கடலை அளவு, அந்த மாதிரிலாம் பஞ்ச் டயலாக்லாம் எதுவுமே கிடையாது. நேச்சுரலாக அந்தந்த கேரக்டர் இந்த படத்தில் என்ன அந்தந்த சுச்சுவேஷனில் என்ன பேசுவாங்களோ அதுதான். இவங்களுக்கு வந்து சூப்பரான சப்போர்ட்டுக்கு டைரக்டர் சமுத்திரகனி பாய் ரோலில் வர்றாரு. அவர் பிரமாதமாக ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறாருல. அவர் வந்து ஒரு நடந்து ஒரு பர்டிகுலர் டயலாக் ஆரம்பிக்கிறாருன்னா வித் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக எப்போ டயலாக் ஆரம்பிச்சு எப்போ முடிக்கிறாருன்றதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ நேச்சுரலாக பண்ணுறது. அழகம் பெருமாள் அவரும் ஃபேமஸ் டைரக்டர், அவர் வந்து பாதிரியார் ரோலில் வர்றார். ஸோ ஃபென்டாஸ்டிக் டேரக்டர்ஸே இதில் வந்து ஆக்டர்ஸாக வரதுனால அவர் சீனு ராமசாமிக்கு இது அனதர் ஆடட் சப்போர்ட். ஸோ வந்து டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதுக்கு மறுபடியும் ஹீரோடைய அப்பாவை பாராட்டுறேன்னா, அவரோட பாடி லாங்குவேஜில் வந்து என்னதான் நீங்கள் வந்து ஆக்டிங் சொல்லி கொடுத்தா கூட அவருக்கு உள்ளுக்குள்ளேயே ஓரளவுக்கு கற்பனை இருந்தால் தான் இதில் வந்து இந்த ரோலில் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து டூ குட் அ ரோல். ஸோ இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கம்மியாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். பட் இந்த மாதிரி ஆனஸ்ட்டாக அட்டெம்ப்ட் எடுக்கிற டேரக்டர்ஸ் வெரி ஃபியூ தான் இருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சா தான் வந்து நம்ம வந்து கதை அம்சம் நல்ல சூப்பராக இருக்குது சவுத்தில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். ஃபைனல் வேர்டிக்ட் இந்த படத்தில் என்ன சொல்லணும்னா, முதல் பாதி ரொம்ப குடியை காட்டுறாங்க, ரெண்டாவது பாதி ரொம்ப டவுனில் இருக்கிற ஒரு ஹீரோ எல்லா பிரச்சனைகள் தடைகளெல்லாம் மீறி எப்படி மேலே எழுந்துக்கிறார் அப்படின்றது செகண்ட் ஹாஃப். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பியர் பறவை, செகண்ட் ஹாஃப் ஃபீனிக்ஸ் பறவை. ஆனால் சீனு ராமசாமி ஒவ்வொரு சீன்லையும் கலக்கிருக்கிறதுனால சீன் ராமசாமி ஹேட்ஸ் ஆஃப்.